Hi friends, நான் தான் திவ்யா. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே vlog ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குது என்னென்னு சொல்லுங்கள். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலைல எழுந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா டீ போட்டுக்கிறதுக்கேன். இன்னைக்கு ஸ்கூலுன்னு தெரியாமல் தடபுடலாக வேலை பார்த்துட்டு ஒரு சைடு வீடியோ எடுத்துக்கிறது. இந்த வீடியோ எடுத்துக்கிறதுக்குள்ள தான் எனக்கு ஸ்கூல் லீவ்னு எனக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வந்து பார்த்திங்கன்னா தம்பி வந்து ஸ்கூலுக்கு போகல. அதோட ரீசன் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா காலைல எழுந்திரிச்சோன்னே டீ போட்டுக்கிறதுக்கேன். நான் இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களில் யாராவது பார்த்திங்கன்னா ரெகுலராக டீ குடிக்க மாட்டீங்க, எனக்காவது ஒரு நாள் குடிப்பீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்ஸ் டீ குடிப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா ரெகுலராகவும் அதை எடுத்துக்க மாட்டேன். எனக்காக தோணுச்சுன்னா குடிப்பேன். அதை மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா தேட்டருக்கு போனால் சொல்லவே வேண்டாம், காஃபியும் பப்ஸும் நான் வந்து சாப்பிடுவேன். பப்ஸு வாங்கினாவே காஃபி வாங்கி குடிச்சிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எனக்கு எப்பவுமே காஃபி தான் பிடிக்கும். மேக்ஸிமம் டீ போடுவேன், காஃபி போடுவேன். எனக்காவது ஒரு நாள் எனக்கு பிடிச்சா குடிப்பேன். இல்லாட்டினா வீட்டில் இருக்கவங்க எல்லாத்தையும் போட்டு கொடுப்பேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வழக்கம் பார்த்திங்கன்னா இவன் வந்து தான் எனக்கே சொன்னான், இல்லை நானும் ஸ்கூல் கிளம்புன்னு சொல்லிட்டு கிளப்பிக்கிட்டு இருந்தேன். இப்போ உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னு பார்த்திங்கன்னா நான் 4 பேர் உட்காந்து 4 பேருக்கு டீ போட்டு கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வைக்கிறேன். அங்கிட்ட பார்த்திங்கன்னா சாப்பாடு வச்சுருக்கேன். சரி லீவாக இருந்தால் என்ன லோக்கல் ஹாலிடே நாங்கள் நான் என்ன சொன்னால் அதோட எனக்கு லீவு தெரியும். அப்புறம் நிதிஷ் போட்டிருந்தாங்க பார்த்திங்கன்னா வேகுது. நான் போய் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா போய் வாசலை கூட்டிகிட்டு வந்துட்டேன். கூட்டிகிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா சமையலுக்கு தேவையான எல்லாமே பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ் அதான் பார்த்திங்கன்னா நான் வந்து வாழைக்காய் பொரிச்சிட்டு பருப்பு வச்சு சாதம் அப்புறம் ஊறுகாய் ஆக்கி வச்சிடலாம்னு பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா என்ன ஒரே பருப்பு குழம்புன்னு அவன் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எனி டைம் நான் எப்போ பார்த்தாலும் பருப்பு குழம்பு வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வச்சா காய்கறி சாப்பிடுவோம். அப்புறம் அந்த மிளகாத்தூள் வேஸ்ட்டு காய்கறி யாருமே சாப்பிட்டாலே என் வந்து பார்த்திங்கன்னா காய்கறி சாப்பிட மாட்டாங்க. நான் சாப்பிட்டா தான் உண்டு. நானும் ஒரு தள்ளி எவ்வளோ தான் சாப்பிட்றது. அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் பருப்பு குழம்புனா பாப்பா தம்பி அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாப்பொடி போட்டால் சாப்பிட மாட்டாங்க. பருப்பு குழம்புனா எல்லோரும் சாப்பிட்டுக்குவாங்க. எனக்கு மட்டும் கொஞ்சம் காரமாக தேவைப்படும். அப்படி தேவைப்படுச்சுன்னா எங்கள் அம்மா வீட்டில் வந்து எங்கள் அம்மா வச்சு குழம்பு வச்சுருப்பாங்கள்ல, அதை எடுத்து சாப்பிட்டுக்குவேன். விட்டுட்டு அது வந்து எடுத்து கொடுப்பேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ரீசன் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், தம்பிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து பூல் மாதிரி ஆகிட்டு நாங்கள் வெளியில் போயிருந்தோம். அப்போ பூல் மாதிரி ஆகிட்டு அப்புறம் நாங்கள் பக்கத்தில் இருக்க டாக்டர் ஹாஸ்பிட்டல் போய் கேட்டப்போ கண்ணில் பூல் மாதிரி தான் இருக்குமா, நீங்கள் அசால்ட்டாக இருக்காருங்க, பக்கத்தில் இருக்க ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பாருங்கம்மா தான் நல்லதுன்னு சொல்லிட்டாங்க. அரவிந்த் ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு பார்த்தா நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை தான் தம்பிக்கு அப்படி ஆகியிருந்துருக்கு. ஞாயிற்றுக்கிழமை காலைல தான் நாங்கள் பார்த்தோம். பார்த்துட்டு பார்த்திங்கன்னா போய் பார்க்குறோம் ஹாஸ்பிட்டலில் ஆள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதோட மறுநாள் திங்கக்கிழமை காலை 8 மணிக்கெலாம் போனதுனால நாங்கள் 7:15 அங்கே போய் நின்றுட்டு பார்க்குற ஒரே பதட்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் சொல்லவே முடியல. அப்படி ஒரு ஆளுக்கு கண்ணு சின்ன பையன் பார்த்திங்கன்னா 4 வயசு தான் ஆகுது. 4 வயசு இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி கண்ணில் பூ விழுந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. பூ விழுந்துட்டு பார்க்குறவங்க எல்லாமே அப்படி தான் சொன்னாங்க. அப்புறம் போய் அரவிந்த் ஹாஸ்பிட்டலில் போய் காமிச்சதுக்கு பூ இல்லைம்மா கண்ணை வந்து டஸ்ட்டு பட்டுருக்கு, எப்படி பட்டுச்சு அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து தெரில தம்பி வெளியில் தான் விளாண்டுக்கிட்டேன், எப்போ விழுந்துச்சு என்னென்னு யோசிக்கிறது தெரில. அதெல்லாம் சரி ஓகே பிரச்சனை இல்லை எடுத்துடலாம்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொன்னாங்க. சரி நாங்களும் ரொம்ப சேர்ந்துட்டு கொஞ்சம் தம்பிக்கு கண்ணில் மண்ணெல்லாம் ஊற்றிட்டு வெயிட் பண்ண சொன்னாங்க. நாங்களும் போய் வெயிட் பண்ணோம். வெயிட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு க்ரீன் கலர்னு மாறிட்டு கண்ணில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஒரு 5-6 டிப்பு பார்த்திங்கன்னா எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. வேறு எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா தம்பி அவங்க பாட்டுக்கு போட்டு கண்ணெல்லாம் பிடிக்கிற ஒரு கம்பி மாதிரி வச்சுருக்காங்களே, அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லபடியாக வந்தாச்சு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குட்டியாக நான் வாங்கியிருக்கோம். அதை பற்றியும் சொல்லலை. இப்படி ஒரே தடங்களாகவே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சொல்லலை. நம்ம வந்து மொட்டை போட போகிறோம்ல, அப்போ வந்து அந்த வீடியோவில் நான் வந்து காட்டுறேன். தாயமங்கலம் வீடியோ பார்த்துருப்பீங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம குட்டியான. நான் வந்து அதோட கிளியராக அதோட வீடியோஸ் எல்லாமே நான் வந்து
நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பொரிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எப்படின்னா நம்ம வந்து மீன் மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது மீனுன்னு கேட்டுற வேணாம், மீன் மாதிரியே ரவுண்ட் ரவுண்டாக போட்டு இது பொரிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ். எப்பயும் பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்கிறேன், நம்ம வந்து இப்படி பொரிக்கிற ஐட்டம் மீன் பெரட்டுறது இந்த மாதிரி மசாலா ஐட்டம் சேர்க்கையில் கை வச்சு யூஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நான் வந்து ரொம்ப அனுபவப்பட்டிருக்கேன். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ வந்து கையில் வந்து லைட்டாக வந்து கீரல் எதுவும் படுதுன்னு தெரில. ஆனால் அப்போ அந்த டைமில் தெரில, இந்த மிளகா பொருளை பெரட்டுறோமா பெரட்டணுன்னு பார்த்திங்கன்னா எரிய ஆரம்பிச்சது. அப்போ தான் தெரியுது ஆகா நம்ம கையில் ஒரு காயம் பட்டிருக்குன்னு. அதனால் எப்பவும் பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க, இல்லைன்னா அப்படி கொஞ்சம் நல்லா அப்படி எடுத்து பெரட்டி பெரட்டி விட்ருங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள், நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து போடுறேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இதுவும் உருளைக்கிழங்கு தான் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கீரை ஏதாச்சும் குழம்பு வச்சு லைட்டாக தான் காய்கறி எடுத்துப்பாங்க. தம்பி பாப்பா பார்த்திங்கன்னா ஏதாச்சும் காய்கறி ஏதாச்சும் உரப்பு இல்லாமல் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்க. என் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. பார்த்திங்களா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பொரிச்சிட்டு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். எண்ணெயை லைட்டாக ஊற்றி தோசைக்கல்லில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சு பொரிக்கணும். அப்படியே பொரிச்சா அது வந்து நல்லாவும் இல்லை. இது வந்து தோசைக்கல்ல வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்குல்ல. கொஞ்சம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டு வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சோண்டு பாத்திரம் மட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஒரு மினி விலாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்து நல்லா லாங் வீடியோ போடுறேன். பார்த்திங்கன்னா பருப்பு குழம்பு வச்சுட்டு சாதம் அடிச்சாச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா வாழைக்காய் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். பொரிச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும், ஸ்பைசியாக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்பளம் பொரிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வரேன். பாய்.